இது தணிக்காச்சலம் நகர் ஜி பிளாக் 7வது பிரதான சாலை. இந்த வழியாகத்தான் வந்தேன். இதெல்லாம் தணிக்காச்சலம் நகர் தான். இந்த வழியாக சென்றால் மூலக்கடை சென்று விடலாம். இந்த வழியாக சென்றால் நாம் கொளத்தூர் சென்று விடலாம். மற்ற பெரியார் நகர், ஜவஹர் நகர், பெரம்பூர், நூறடி ரோடு அல்லது ரெட்டேரி என்ற பல இடங்களுக்கு நாம் செல்ல முடியும். ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அது என்ன விஷயம் என்றால், நீங்கள் ஒரு திருமணத்திற்கு போகிறீர்கள். சும்மா ஒரு உதாரணத்திற்குத்தான். அங்கே அந்த திருமண அவர்களை வாழ்த்திவிட்டு நீங்கள் செல்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு உணவு கொடுப்பார்கள். பலவிதமான உணவுகள் இருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து சாப்பிடுவீர்கள். மற்றவைகளை நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள். அது வைக்கும் பொழுதே இது வேண்டாம் என்று சொல்லிவிடுவீர்கள். இதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பம் உண்டு. அந்த விருப்பம்தான் அவர்களுக்கு முக்கியமானது. இதை வைத்து நான் சொல்லப்போகக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மதம். பல மதங்கள் இருக்கிறது. அது எந்த மதம் நமக்கு தேவை என்பதை நாம் தீர்மானித்து கொள்ளலாம். அது நம் கையில் இருக்கிறது. எப்படி ஒரு உணவு எதை சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அது போலவே அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. மதம், சாதி என்பது பிறப்பில் வந்ததாக சொல்வார்கள். இது தணிக்காச்சலம் நகர் 80 அடி சாலை தெற்கு. இதுதான் குமரன் நகர் பேருந்து. இங்கே 1, 2 வருகிறது. அப்புறம் அப்படியே நேராக போய்விடலாம். எனவே சாதி என்பது எவனோ ஒருவன் சொன்னான், அதை வைத்து என்று அரசியல் செய்கிறார்கள். இப்படியே உள்ளே சென்றால் பொன்னியம்மன் மேடு செல்லலாம். நான் சென்றுள்ளேன். அது கடக்கோடியது. இதோ 142 பி. குமரன் நகரில் இருந்து சென்ட்ரல் வழியாக போகிறது. எனவே சில விஷயங்கள் நம் கையில் இருக்கிறது. சில விஷயங்கள் பிறர் தீர்மானித்தது. பிறர் தீர்மானித்ததை நாம் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதுதான். நீங்கள் இந்த மதத்தில் பிறந்தவர்களாக என்றால் வேறு மதத்திற்கு போகலாம். எந்த தடையுமே இல்லை. நீங்கள் ஒரு கடவுளை வணங்குகிறீர்கள் என்றால் அந்த கடவுளை நீங்கள் வணங்கலாம். கடவுள் இல்லை என்றும் நீங்கள் சொல்லலாம். அதுவும் உங்கள் விருப்பம்தான். யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. நீ இந்த கடவுளை தான் வழிபட வேண்டும். நீ ஒரு ஆத்திகனாக இருக்கலாம், நாத்திகனாகவும் இருக்கலாம். இந்த நாத்திகம் என்பது எப்பொழுது வந்தது என்று ஆராய்ந்தால் ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பே வந்துவிட்டது. எல்லா மதங்கள் தற்போது இருக்கக்கூடிய மதங்களுக்கு முன்பே இந்த புத்த மதமும் சமண மதமும் ஆசீவகமும் வந்துவிட்டது. எனவே எதை தீர்மானிப்பது, யார் கையில் இருக்கிறது என்பது அவரவர்கள் விருப்பம். இதை யாரும் தீர்மானித்து நீ இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் ஒரு உதாரணமாக சாப்பாடை வைத்துக்கொண்டு சொல்கிறேன்.
வீட்டிலே கூட உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சாப்பிடலாம். ஒரு உணவகம் சென்றால் அங்கே உனக்கு எது தேவையோ அதை நீங்கள் சாப்பிடலாம். அதுபோல எல்லாமே தீர்மானிப்பது உங்கள் எண்ணத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் எது வேண்டுமோ அதை பின்பற்றலாம். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. எனவே மதம், சாதி, இது குமரன் நகர் 3வது தெருக்கு தெரு, இந்த வழியாக உள்ளே சென்றால் இதுக்கு போய் விடலாம். எனவே எதை தீர்மானிப்பது என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இது ஒரு ஆட்டோ நிறுத்தம் போட்டிருக்காங்க.